ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, வாழைக்காய் பொரியல் எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், வாழைக்காய் நான் வந்து பிஞ்சாக எடுத்திருக்கேன். பெருசாக எடுத்திங்கன்னா அப்போ தான் வாயு பொருள்ன்றதுனால நான் வந்து பிஞ்சாக வந்து ஒரு 6 எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு நம்ம வந்து பச்சை தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து தோல் சீவினோடனே பார்த்திங்கன்னா கருத்துரும். அதனால பார்த்திங்கன்னா நம்ம தோல் சீவின உடனே பொடிசாக கட் பண்ணி நம்ம வந்து பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம். அது ஒன்றும் ஆகாது. இன்னும் கொஞ்சம் நம்ம சத்தா சாப்பிடணும்னு சொல்லிட்டிங்கன்னா வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல, அதில் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து நல்ல சத்தாகவும் இருக்கும், அதனுடைய சுவை மாறாத இருக்கும். அதனால வந்து நம்ம அந்த மாதிரி செய்யலாம். நான் இப்போ பச்சை தண்ணியில் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் கடுகு போட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான் இது. சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து எல்லா காயிலையும் படுற மாதிரி வந்து நம்ம வந்து பெசரி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து வாழைக்காய் பார்த்திங்கன்னா வாயு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த பிஞ்சு வாழைக்காயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான டேஸ்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம தண்ணிலாம் ஊற்றலை, அப்படியே மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம்னாலே நல்லா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து துருகி வச்சுக்கிற தேங்காய் பூவை வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா ரொம்ப குழகுழப்பு தண்ணியாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் பூ பார்த்திங்கன்னா நம்ம கார்னிஷ்காக சேர்த்துக்கிறோம். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.